ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை அடை செய்யலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு 2 ஸ்பூன் குழம்பு கடலை பருப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு, அது பொரிஞ்ச உடனேவும் கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடலாம். பச்சை மிளகா ஒரு 4 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு பாதி மட்டும் வதங்கட்டும், முழுசாக வதங்க வேண்டாம். ஏன்னா தோசையில் மாவில் போட்டு நம்ம ஊற்றும் போது அது கொஞ்சம் வெந்துக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லாட்டா வேணாம். கேரட் வந்து துருவி நம்ம சேர்த்துக்கிடலாம். கேரட்டு தேங்காய் இது கூட துருவி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதெல்லாம் சேர்க்கலை, எனக்கு அவ்வளோவா அதில் இஷ்டம் இல்லை. குழந்தைங்களுக்குனா நம்ம அதில் சேர்த்து கொடுக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்படி வந்து நான் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால் இதை ஊற வச்சுட்டேன். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அடை ஊற்றுறதுக்கு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம ஊற்றுனோம்னா டேஸ்ட்டு அள்ளும் பார்த்துக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, பாருங்கள், தோசை செம்மையாக வரும். நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி தோசை மாவுலேயும் ஊற்றிட்டுருக்கிறதுனால இது வந்து வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்துங்க தோசை எப்படி வந்திருக்குன்னு, நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு. நான் பட்டாணி குருமா வச்சுருக்கேன் இதுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.